அத்தை என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அத்தை டார்க் சீரிஸ் பாத்துட்டு இருக்கே அத்தை. ஏமா உங்க அப்பா வாழ்க்கை டார்க்கா சீரியஸா போய்கிட்டு இருக்கு, நீ டார்க் சீரிஸ் பாத்துக்கிட்டு இருக்கியாக்க? நல்லா இருக்கு அத்தை. நல்லா இருக்கா? கரெக்டா சரி, போயிட்டு இருக்கு. என்ன அப்பா என்னென்னமோ சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? தெளிவா சொல்றேன் பாருங்க. நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அத்தை. லவ் பண்றியா? ஆமத்த, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அததான் அப்பா உங்கள்ட்ட சொல்லிருப்பாரு. இப்ப புரியுதா அத்தை? புரியுது. என்ன லவ் மேரேஜ்னு முடிவே பண்ணிட்டியாப்ப? ஆமத்த, லவ் மேரேஜ் லவ் தாத்த கரெக்டா இருக்கு. ஏன்னா புரிஞ்சுக்க முடியல அத்தை, இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இல்லம்மா, இப்ப லவ் மேரேஜ்னா நீயே முடிவெடுத்து நீயே எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இருக்கும். ஆமா. ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ்னா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, அத்தை மாமா எல்லாரும் வந்து என்னன்னு கேட்போம். இப்பதான் ரேவதி சித்திக்கு சண்டை வந்துச்சு, யாருமே போய் நிக்கல, அவங்களுக்குள்ள சண்டை வந்து கடைசியில் டைவர்ஸே ஆகி போச்சு. அப்படி கிடையாதுமா, அது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அவங்க ரெண்டு பேருக்கும். அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா, ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சிட்டாலே யாக்கர் இறக்கிற வேண்டியதா. பையன் என்ன வேலை பாக்குறான்? பையன் ஐடில இருக்கான். ஐடி